Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. சிவா, நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? தாத்தா இங்க ஒரு பிளாட் வாங்கியிருக்காரு. யாரோ அவரோட பிளாட்டை ஆக்கிரமிச்சிருக்கிறதா அவரு சொன்னாரு. அதை செக் பண்றதுக்காக தான் நாம வந்திருக்கோம். ஆனா இங்க யாரையுமே காணுமே. அப்போ யார் ஆக்கிரமிச்சிருப்பாங்க? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க யாரும் இங்க வரக்கூடாது. இங்க வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இது எங்க தாத்தாவோட நிலம். உங்க தாத்தா நிலம் ஒண்ணும் இங்க இல்ல. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இங்க வராத. அப்புறம் இந்த லேண்ட் முழுக்க பர்வ ராணியோடது. நாங்க அவங்க பாதுகாவலர்கள். என்ன சொல்றீங்க? அவங்க யாரு? 1000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்த ஒரு ராணிய ஒரு மந்திரவாதி பறவையா மாத்திட்டாரு. அப்புறம் இப்ப அவங்க இந்த காட்டோட முதலாளி. நாங்க எல்லாரும் அவங்களோட ப்ரொடெக்டர்ஸ். என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? நான் இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நம்ப மாட்டேன். சின்ன பையா, இங்க இருந்து நீ திரும்பி போறதுதான் உனக்கு நல்லது. புரிஞ்சுதா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சின்ன பையன் நினைச்சா அடி பொளந்துட்டா. வாங்க ஓடிடலாம் வாங்க. என்னது? அட, அந்த பறவை பறந்துகிட்டே முட்டை போட்டுடுச்சு. இல்ல, இது ஒரு பாம். அப்போ ஒரு சின்ன பையன்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? அந்த பையனை இங்க இருந்து துரத்துறதுக்காக நான் பேட அனுப்ப வேண்டியதாயிடுச்சு. வெரி குட், வெரி வெரி குட். பஸ், அவன் ரொம்ப நல்ல ஃபைட்டர். நம்ம 3-4 பேருக்கு அவன் ஒருத்தனே போதும். வாய மூடு பயந்தாங்கோலி. நாம பல மாசமா இந்த இடத்துல டைமண்டை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் சில மாசங்கள் மட்டும்தான். அதுக்கப்புறம் நாம கோட்டீஸ்வரங்கள் ஆயிடுவோம். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பத்திரமா வேலை பாருங்க. நான் என்னோட பறவைய அவனை கண்காணிக்கிறதுக்காக அனுப்பியிருக்கேன். அது அவனை இங்க வரவிடாம தடுத்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். திரும்ப வந்துரு, திரும்ப வந்துரு. அட, நீங்க எல்லாரும் யாரு? இந்த குகைக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க உங்களை பார்த்துட்டோம். ஆனா பரவராணி வராங்கங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம் தான் வந்தோம். அது எங்களை பார்த்துடுச்சுன்னு தெரிஞ்சதும் நாங்க இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டோம். கிராம மக்கள்லாம் கிராமத்தை விட்டே ஓடி போயிட்டாங்க. அது பறவைராணி இல்ல, அது ஒரு பாம்பர் பேர்ட். அதை யாரோ ஆபரேட் பண்ணி பாம்பு போட்டுட்டு இருக்காங்க. லடுசிங் அங்கிள், நம்ம இன்னைக்கு ராத்திரி இங்கேயே இருந்து காவல் காக்கலாம். அப்பதான் அவங்க எங்க இருந்து வராங்கன்னு தெரியும். கண்டிப்பா பார்க்கலாம். அதோ பாஸ், அதோ அந்த பையன் தான் பாஸ். ஓ, அவன் தானே உங்களை சர்ஃப்ல ஊற வைக்காம துவைச்சு எடுத்தவன். சொல்லு, எதுக்கு வெக்கப்படுற? சொல்லு சொல்லு. லடுசிங் அங்கிள், நீங்க சத்தமே போடக்கூடாது. தயவு செஞ்சு அமைதியா வாங்க. லடுசிங் அங்கிள், லடுசிங் அங்கிள், நீங்க எங்க போயிட்டீங்க? பதில் சொல்லுங்க. அட, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அப்படி வரீங்க? என்ன பிரிச்சு மேய்ச்சிட்டாங்கப்பா. என்ன கதறி அளவிடாம வாய பொத்தி அடிச்சாங்க. இன்னொரு டீமையும் போன் பண்ணி வர வச்சு என்ன வச்சு அடிச்சு பழகிக்கிட்டாங்க.
இப்போ அந்த பறவை வந்து பாம்பு போடுறதுக்குள்ள நாம இங்க இருந்து போயிடலாம். லட்டு சிங் uncle, நில்லுங்க, நான் சைக்கிள் எடுக்கிறேன். ரெடி இப்போதைக்கு பண்ணு. உங்களால நடந்து போக முடியாது. ஐயா ஒருவேளை சைக்கிளுக்கான அவசியம் இருக்காது போல இருக்கே. ஐயா 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 சிவா, லட்டு சிங் சார் அங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னாரு. அவங்க ரொம்ப மோசமானவங்க. ஆனாப்பா அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க போல இருக்கு. என்ன அடிச்சது மட்டும் இல்லாம நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி இத பரிசா கொடுத்து அனுப்புனாங்க. குட் பீப்புள். ஆச்சரியமா இருக்கு. அடி வாங்கினதுக்கு அப்புறமும் அவங்களை இவ்ளோ பாராட்டுறீங்க. ஆக்சுவலா நீங்க தான் ரொம்ப நல்லவரு. அவங்க இந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு இங்க என்ன இருக்கு? யாரோ வந்துகிட்டு இருக்காங்க, ஒளிஞ்சுக்கங்க. திடீர்னு ஜீப் எங்க காணாம போயிடுச்சு. ஜீப் இங்கதான் இருக்கு. அட, இந்த ஜீப் காலியா இருக்கு, இதுல யாரும் இல்லைங்க. சிவா பின்னாடியும் யாரும் இல்ல. அப்ப அவங்க இங்கதான் இருக்கணும். அப்ப நான் சிவாவா அந்த புதருக்குள்ள தேடலாம். சிவா, இங்க பாரு, இங்க ஒரு டோர் இருக்கு. ஓ, இந்த வழியா போயிருப்பாங்களோ? இது கோல்ட் மைன். அவங்க கண்டிப்பா இங்க டைமண்ட்ஸை தான் தேடுறாங்க போல இருக்கு. அதனாலதான் இங்க இவ்ளோ செக்யூரிட்டி இருக்கு. குட், வெரி குட், வெரி வெரி குட். நிறைய டைமண்ட்ஸ் கிடைச்சிருச்சு, நிறைய கிடைச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்ப நாம இங்க இருந்து கிளம்புறது நல்லது. இல்லனா அந்த சின்ன பையன் பேரை சொன்னதும் வந்து நிக்கிறானே எப்படி? சின்ன பையன் இங்க இருந்து போ. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. நீ இங்கேயும் வந்துட்டியா? அவனை புடிங்க. அட, சிவாக்கு என்னாச்சு? ஏன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான்? சிவா. பாய் பாய் சிவா, மறுபடியும் என்னைக்கு சந்திக்கவே மாட்டோம். சிவா, எழுந்திரி. சிவா, சிவா, கண்ணை திறந்து பாரு. சிவா, இது என்னது? ஓஹோ, அந்த பறவை இங்க தான் போகுது. என்னது? சிவா, அந்த பாம்பு போடுற பறவை வந்துருச்சு. சிவா, 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 எழுந்துரு. வா வா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு நானும் பாக்குறேன். சிவா, இப்ப நீ எந்திரிக்கலன்னா அப்புறம் எந்திரிக்கவே முடியாது. உன்னோட சேர்ந்து நாங்களும் எந்திரிக்க முடியாம போயிடுவோம். எல்லாரும் வெளியில வந்துருங்க. ஆகா, இது என்னது? தப்பிச்சோம். சூப்பர் சிவா. தேங்க்யூ அந்த கடவுளுக்கும் தான். அட, நீங்க எப்படி தப்பிச்சீங்கப்பா? சரி, ஓகே. இப்ப நானே என் கையால உங்களை நசுக்கி போட்டுறேன், இருங்க. அடிக்கடி அந்த பவுடர் யூஸ் ஆகாது அங்கிள். அட, அப்படி அந்த பவுடர்ல அப்படி என்னதான் இருக்கு? எதுக்கு சிவா மயக்கம் பட்டு விழுந்தான்? நீங்க பவுடரை மோந்து பார்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு சார்? ஏய், ஐயா.
யூ ஆர் குட், வெரி வெரி குட். நான் தோத்து போயிட்டேன். இங்க பாருங்க, நான் டைமண்ட் வியாபாரி, ஃபைட்டர் கிடையாது. நான் தோத்து போயிட்டேன். சிவா, தேங்க்யூ வெரி மச். நீ வந்து எங்க நிலங்களை காப்பாத்தி கொடுத்துட்ட. எங்களுக்கு எங்களோட நிலம் திரும்ப கிடைச்சிடுச்சு. தேங்க்யூ. வெல்கம் அங்கிள். ஏ மிஸ்டர் கிரானைட், உன்னை நான் எப்படியாப்பட்ட ஜெயிலுக்கு அனுப்ப போறேன்னா அங்க நீ கல்ல உடைக்கணும், அப்படியே பறவைகளையும் மேய்க்கணும். அதுக்கப்புறம் உன் ஆளுங்க எப்படி என்ன அடிச்சு பழகிக்கிட்டாங்களோ அத மாதிரி போலீஸ்லயும் உன்னை வச்சு அடிச்சு பழக கத்துக்குவேன். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.